வணக்கம். இது அகில ஊடகத்தின் மத்திய கிழக்கு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரே பாலினத்தவர்களுக்கு குழந்தை, இஸ்ரேலில் உச்ச நீதிமன்றத்தில் அதிரடி. சர்வதேச வேட்டை கண்காட்சிக்காக அமுதாபியில் பால்கன் பறவைகளுக்கு நவீன பயிற்சி தொடங்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 3 நாட்களில் ஓமானில் 3217 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி, 52 பேர் பலி. ஆப்கானிஸ்தானில் உள்நாட்டு யுத்தம் தீவிரம், நாடு திரும்பிய இந்திய தூதரக ஊழியர்கள். 2020 சரிவுக்கு பிறகு சுற்றுலா மறுமலர்ச்சிக்கான நம்பிக்கையை விதைக்கின்றது ஜோர்தான். சதித்திட்டம் தீட்டியதாக ஜோர்தானிய முன்னாள் அரச நீதிமன்ற தலைவருக்கு 15 ஆண்டு காலம் சிறை தண்டனை. ஹஜ் மற்றும் ஈத் அல் ஆதா 2021 எப்போது? எகிப்தில் 10 முஸ்லிம் சகோதரத்துவ நபர்களுக்கு ஆயுள் தண்டனையை விதித்து உறுதி செய்திருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகம் புதன்கிழமை இஸ்ரேலுள்ள தனது தூதரகத்தை அதிகாரமுகமாக துறக்கின்றது. தொடர்பான விரிவான செய்திகள். ஒரே பாலினத்தவர் வாடகை தாய் வாயிலாக குழந்தை பெற்றுக்கொள்ள இருந்த தடையை மேற்கத்திய நாடான இஸ்ரேலின் உச்ச நீதிமன்றம் நீக்கியிருக்கின்றது. இஸ்ரேலின் வாடகத்தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வது தொடர்பான சட்டம் மூலம் கடந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டிருந்தது. அத்தோடு ஒரே பாலின திருமணம் செய்த ஆண்கள் வாடகை தாய் மூலம் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கவில்லை என்றும் இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் கொள்கை முடிவு எடுக்கும்படியும் கடந்த ஆண்டு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்று இடம்பெற்ற விசாரணைக்கு வந்தபோது ஓராண்டு அவகாசம் கொடுத்து அரசும் பார்லிமெண்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரே பாலின திருமணம் செய்த ஆண்கள் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுகின்றது என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. அமுதாபியில் நடைபெற்றவுள்ள சர்வதேச வேட்டை மற்றும் குதிரையேற்ற கண்காட்சியில் பங்கேற்பதற்காக பால்கன் பறவைகளுக்கும் குட்டு ரேடியோ விமானங்கள் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அமீரகத்தின் தேசிய பறவையான பால்கன் அமீர மக்களின் வாழ்வுடன் ஒன்றிணைந்துள்ளது என்றும் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாக இந்த பால்கன் பறவை உள்ளது என்றும் கூறப்படுகிறது. அமீரகத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் வீடுகளில் இந்த பறவைகளை வளர்ப்பதில் பெருமை கொள்கின்றார்கள். பால்கன் பறவை தமிழில் வெள்ளூர் எனவும் அழைக்கப்படுகிறது. இதற்கு ராஜாளி என்ற பெயரும் உண்டு. மனிதர்களோ விலங்குகளோ ஓடி விளையாட முடியாத பாலைவனங்களில் சிறுமுயல், எலி மற்றும் பறவைகளை வேட்டையாட இவை பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பறவைகள் தன் இரையை பிடிக்கும் போது மணிக்கு 250 முதல் 300 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது. இரையை நெருங்கும் காட்சி வினாடிகளில் இறக்கைகளை உடலோடு மடித்துக்கொண்டு துப்பாக்கிகளை மடித்து தோட்டாவை வெளிப்படுத்துவது போல மணிக்கு 400 முதல் 500 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாய்ந்து செல்லும். சாதாரண பயணிகள் விமானத்தின் வேகம் மணிக்கு 700 முதல் 1000 கிலோமீட்டர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். வீட்டில் வளர்க்கப்படும் இந்த பறவைகளை ஓய்வில் வைத்திருந்த நேரங்களில் முகமூடிகள் அணிவிக்கப்பட்டு வளர்க்கின்றார்கள். அவ்வாறு முகமூடி அணிவித்து வைத்திருந்தால் அவற்றின் கவனம் சிதறடிக்கப்படாமல் இருக்கும் என்றும் அதேபோல் வெளியில் எடுத்து செல்லும் போது வேட்டையின் போதும் ஏதாவது ஒரு இலக்கை மட்டும் நிர்ணயிக்க இவை உதவுகின்றது என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் முகமூடி அகற்றிய பின்னர் அவற்றின் பார்வையில் படும் முதல் பொருள்தான் பால்கன் பறவையின் வேட்டையின் முதல் இலக்காக இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இதுவரை இந்த பறவைகளை வேட்டையாட பழக்குவதற்காக ஏதாவது ஒரு சிறிய இறக்கையில் பதப்படுத்தப்பட்ட இறகுகள் மற்றும் நீளமான கயிற்றிலே இணைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. பறவைகள் இறகுடன் சிறுதுண்டு இறைச்சியை கொண்டு கயிற்றை எடுத்துக்கொண்டு ஓடுவதன் மூலம் பறவைக்கு வேட்டையாட கற்றுக்கொள்ளப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பால்கன் பறவைகள் விமான வடிவத்தின் மூலம் துரத்தி சென்று இரையை பிடித்துக் கொள்கிறது. வருகின்ற செப்டம்பர் மாதம் 27 முதல் அக்டோபர் 3 வரை அபுதாபியில் தேசிய கண்காட்சி மையத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச வேட்டை மற்றும் குதிரையேற்ற கண்காட்சியில் பயிற்சி அளிக்கப்பட்ட பால்கன் பறவைகள் கலந்து கொள்கின்றன என்று அதன் உரிமையாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். ஓமானில்
கடந்த 3 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளின் முடிவில் 3217 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இதனால் ஓமானில் கொரோனாவால் பாதிக்கப்படுடைய எண்ணிக்கை 2,84,905 அதிகரித்திருக்கின்றது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்களுடன் கடந்த 7 நாட்களில் 7,125 பேர் குணமடைந்து தங்களுடைய வீடுகளுக்கும் திரும்பி இருக்கின்றார்கள். இதனால் ஓமானில் குணமடைந்தவருடைய மொத்த எண்ணிக்கை 2,57,689 உயர்ந்திருக்கிறது. கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்களுடைய எண்ணிக்கை 90.4% குறைந்திருக்கிறது. கொரோனா தொற்று காரணமாக கடந்த 3 நாட்களில் 52 பேரும் பலியாகி இருக்கின்றார்கள். இதனால் பலியானுடைய மொத்த எண்ணிக்கை 3,423 அதிகரித்திருக்கின்றது. தற்போது உடல்நலக் குறைவால் 501 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்றும் பொதுமக்கள் குழுவாக சந்திப்பதை தவிர்த்து கொண்டு அவசிய தேவை இருந்தால் மட்டும் வெளியிலே செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுக்கும் இராணுவத்திற்கும் இடையே கடும் சண்டை நடைபெறுவதனால் கத்தார் இந்திய தூதரக ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் 50 பேர் விமானப்படையின் தனி விமானம் மூலம் நேற்றிரவு இந்தியா திரும்பி இருக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தானில் கந்தகார் தூதரகம் மூடப்பட்டுள்ளது என்ற விளக்கம் அளித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் உள்ளூர் பணியாளருடன் தூதரகம் இயங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அங்குள்ள இந்தியர்களுடைய பாதுகாப்பை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காபூல் தூதரகம் வாயிலாக விசாக்கள் மற்றும் தூதரக பணிகள் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு யுத்தத்தால் சுமார் 2 லட்சத்து ஆப்கான் குடியேற்ற மக்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு உயிரை காக்க புலம்பெயர்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மொத்தமாக உள்ள 375 மாவட்டங்களில் தலிபான்களுக்கும் இராணுவத்திற்கும் இடையே 200 மாவட்டங்களிலும் கடும் யுத்தம் நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. வாடிக்கையாளர்களை நம்பி அஹ்மத் நாசர் மத்திய ஜோர்தானில் உள்ள ஒரு பழங்கால நகரமான மடாபாவில் உள்ள சுற்றுலா கடையிலே டின்கெட்கள் மற்றும் நினைவு பொருட்களை எல்லாமே மீண்டும் மெருகூட்டி விற்பனை செய்ய தொடங்கியுள்ளதனால் பல்வேறுபட்ட வாடிக்கையாளர்கள் ஜோர்தானை நோக்கி சென்று அந்த பொருட்களை வேண்டுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. முடியாட்சியின் ஸ்திரத்தன்மைக்கு உட்படுத்த முயன்ற குற்றச்சாட்டில் ஜோர்தானிய நீதிமன்ற முன்னாள் அரசு நம்பிக்கைக்குரிய பஸ்ஸெம் அவதல்லா மற்றும் ஒரு சிறிய அரசருக்கு 15 ஆண்டுகால சிறை தண்டனையை ஜோர்தான் அரசு வழங்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த ஆண்டு முஸ்லீம் ஜாத்திரையில் 60,000 தடுப்பூசி போடப்பட்ட குடிமக்கள் மற்றும் சவுதி அரேபியாவில் வசிப்பவர்களுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலே இந்த முஸ்லீம் ஜாத்திரை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கட்ச் என அழைக்கப்படும் முஸ்லீம்களுடைய ஆண்டுதோற ஜாத்திரையானது ஜூலை 18ஆம் தேதி தொடங்கி ஈத் அல் அதா ஜூலை 20ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் என்று சவுதி அரேபியாவின் உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஹஜ் இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்றாகும். மேலும் அனைத்து உடல் முஸ்லீம்களும் அதை வாங்க முடிந்தால் செய்ய வேண்டிய ஒரு முறை வாழ்நாள் கடமையாகும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. தொற்றுக்கு முன் சில 2.5 மில்லியன் யாத்ரீகர்கள் இறங்க 5 நாட்களுக்கு நீளும் ஹஜ்கான மெக்கா மீதான கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக சவுதி அரேபியாவின் வருடாந்த யாத்திரையை அதிகபட்சமாக 60,000 தடுப்பூசி போடப்பட்ட குடிமக்கள் மட்டுமே இதில் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. 18 முதல் 65 வயதுக்குட்பட்ட குடியேற்றவாதிகளுக்கும் தடை செய்த பின்னர் இந்த ஆண்டு மீண்டும் வெளிநாட்டு யாத்ரீகர்களையும் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. 2020ஆம் ஆண்டில் 10,000 சவுதி குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் மட்டுமே யாத்திரைக்கு அனுமதிக்கப்பட்டார்கள் என்றும் குறிப்பிடத்தக்கதாகும். எகிப்தின் சட்டவிரோத முஸ்லிம் சகோதரத்துவத்தின் 10 தலைவர்களின் ஆயுள் தண்டனையை எகிப்தின் மீது உயர்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்திருக்கின்றது. இதில் குழுவின் தலைவர் உட்பட அரசுக்கு சொந்தமான மெனா செய்தி நிறுவனமும் தெரிவித்திருக்கின்றது. எகிப்தின் 2011 எழுச்சியின் போது காவல்துறையினரை கொல்வது மற்றும் வெகுஜன சிறைச்சாலைகள் ஏற்பாடு செய்வது தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு குழுவின் தலைவராக உச்சம் வழிகாட்டியான முகமது பேடி உட்பட 10 பேரின் ஹெய்ரோ குற்றவியல் நீதிமன்றம் 2019ஆம் ஆண்டு வழங்கிய தண்டனையில் ஞாயிற்றுக்கிழமை தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த கிளர்ச்சி நீண்டகால ஆட்சியாளரான ஹெஸ்னி முஜராப்பை அகற்றுவதில் உச்ச கட்டத்தை அடைந்தது என்றும் பாலஸ்தீனிய குழு ஹமாஸ் மற்றும் லெபனானின் ஈரான் ஆதரவான ஹிஸ்புல்லா ஆகிய வெளிநாட்டு ஆயுத குழுக்களுடன் சதி செய்வதன் மூலம் சுமார் 20,000 கைதிகள் தப்பிக்க உதவியது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மற்றும் தேசிய பாதுகாப்பை குறை மதிப்பிற்கு உட்படுத்திய குற்றவாளிகள் எனவும் கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதனால் எகிப்து உட்பட பல நாடுகளில் பயங்கரவாதத்துடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதற்கு இதுவும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது.
ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புதன்கிழமை இஸ்ரேலுடன் தனது தூதரத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்திருக்கின்றது. இரு தரப்பினரும் சர்ச்சைக்குரிய இயல்பாக்க உடன்பாட்டை எட்டிய ஒரு வருடம் கழித்து பாலஸ்தீனிய காரணத்தை காட்டியெடுத்து அவர்கள் இவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. அவிவ் பங்குச்சந்தை கட்டிடத்தில் தற்காலமாக அமைந்துள்ள தூதரகமானது கடந்த மாதம் முறையாக சிறிய மக்களுடன் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் இஸ்ரேலுக்கான தூதுவராக முகமது அல் கஜா அவர்களும் விழாவின் இஸ்ரேலின் புதிய ஜனாதிபதியான செகஸ் ஹர்சால் அவர்களும் கலந்து கொள்வார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. வரவேற்பு மற்றும் ரிபன் வெட்டு விழா போன்றன தூதரகத்தின் பல்வேறுபட்ட விஐபிக்கள் முன்னிலையிலே நடைபெற்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். அத்தோடு எமிராட்டின் தலைநகரான அபுதாபியில் தனது தூதரகத்தை திறந்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் 2020 உறவுகளை சீராக்க அமெரிக்க தரகு ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேலும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒப்புக்கொண்டிருந்தன. கடந்த செப்டம்பர் மாதம் வெள்ளை மாளிகையில் அப்போதைய அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் நடத்திய விழாவிலே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பக்ரைன் ஆகியவற்றுக்குடனான இஸ்ரேலுடன் இயல்பாக்குதல் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் இஸ்ரேலின் பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் இணைந்திருக்கின்றார். பாலஸ்தீனியர்களை இந்த உடன்படிக்கையில் கலந்து கொள்ளாமல் தடுப்பதற்காகவும் அவர்களை முதுகில் குத்துவதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பாரசீக வளைகுடாவில் அரபு நாட்டில் குடியுரிமை வழங்குவதற்கான சட்டம் திருத்தப்பட்ட பின்னர் கடந்த 3 மாதங்களுக்குள் சுமார் 5000 இஸ்ரேலியர்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குடியுரிமையை பெற்றுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அத்தோடு கடந்த 50 ஆண்டுகளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மக்கள் தொகை நிலப்பரப்பில் அதிகமாகவும் காணப்படுகின்றது என்றும் இது ஒரு விசித்திரமாக இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.